அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரில் இருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும். 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களேன். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. என் கடமை பணி செய்து கிடப்பதே என்பது போல பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காம எடுத்த காரியங்களை செய்யும் குணமுடைய கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும், எல்லா நன்மைகளும் உண்டாகும், பயணம் மூலம் நன்மை கிடைக்கும், செய்யும் காரியங்களால் பெருமை ஏற்படும், காரியத்தடைகள் அவ்வப்போது இருந்தாலும் பணவரத்து அதிகரிக்கும், புத்தி சாதுரியம் கூடும், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் காணப்படும், கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும், உறவு பலப்படும், பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீங்க, அவர்களது கல்வியில் முன்னேற்றம் காணப்படும், வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும், பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரும், பிரச்சனைகள் குறையும், குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும், பிள்ளைகளுடன் அனுசரித்து போகிறது நல்லது, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும், வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும், போட்டிகள் குறையும், புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும், எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால் வெற்றி பெறுவாங்க, வாகன யோகம் உண்டாகும், எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும், மற்றவங்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவங்கள்ட்ட பகை ஏற்படலாம், சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும், பணவரத்து திருப்தி தரும், எதிர்ப்புகள் குறையும், கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும், புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும், வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும், அரசியலில் உள்ளவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது, மேல்மட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாம், அதெல்லாம் பார்த்துருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும், ஆர்வமுடன் பாடங்களை படிப்பீங்க, புனர்பூசம் 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும், பண வசதி கூடும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கும், வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும், எதிர்பார்த்த தகவல் வரும், மேலும் இடமாற்றம் உண்டாகலாம், எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும். பூசத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும், எதிர்பார்த்த லாபம் குறையலாம், புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். இந்த மாதம் குடும்பத்தில் அடுத்தவங்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம், உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம், கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும், பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது, அபிராமி அந்தாதி துதி பாடி அம்மனை வணங்கி வர குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், காரிய அனுகூலம் ஏற்படும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் 24, 25. அதிர்ஷ்டமான தினங்கள் 17, 18. கடகராசி ஜூலை 2024 ஒரு ஆற்றல் மிக்க காலத்துக்கு உறுதியளிக்குது. இந்த மாதம் புதன் கிரகம் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் நேர மேலாண்மை திறன் மேம்படும், முடிவெடுக்கிறதுல நம்பிக்கையை அதிகரிக்கவும் வழிவகுக்கும், சரி மற்றும் தவறுக்கு இடையே உள்ள பகுத்தறிவு பற்றிய தெளிவான புரிதல்கள் உங்களுக்கு இருக்கும். ஜூலை 7 முதல் சுக்கிரனும் புதனுடன் சேர்ந்து உங்கள் ராசியின் வழியாக பயணித்து உங்கள் வாழ்க்கையில் காதல் உணர்வை கொண்டு வருவார். ஒருவருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் ஜூலை 16ஆம் தேதிக்குள் அவர்களே பிரச்சனை தீர்க்க முன்முயற்சி எடுப்பாங்க. நீங்கள் விஷயத்தை முடிவெடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். கூடுதலாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் ஒரு மாத ஸ்தலத்திற்கு செல்ல திட்டமிடலாம். இது உங்களுக்கு பிணைப்பு மற்றும் தரமான நேரத்தை ஒன்றாக செலவிடுவதற்கான வாய்ப்பை வழங்குது. மாதத்தின் நடுப்பகுதியில் வடிவமைப்பு அல்லது கலை தொடர்பான புதிய வேலைகளை பெறுவீங்க. உங்களின் கடின உழைப்பும் முயற்சியும் வெற்றி பெறும், மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும். புதிய கார் அல்லது வீடு வாங்கும் திட்டம் இருந்தால் அது வெற்றிகரமாக இருக்கும். மேலும் வீட்டை அலங்கரிக்க பணம் செலவழிக்கப்படும். நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திப்பீங்க.
அவங்கள்ட்ட உறவுகளை பேணுவீங்க. இது வரவிருக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். உயர் அரசாங்க பதவியில் இருந்து நீங்கள் பலன் அல்லது ஆதரவை பெறலாம். இந்த மாதம் உங்கள் காதலுடன் ஒரு உணர்ச்சி மற்றும் காதல் வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உணர்வுபூர்வமாக நெருக்கமாக இருப்பீங்க. இது உங்கள் உறவை முன்னோக்கி கொண்டு செல்ல உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். இருப்பினும் காதலுடன் தொடர்புடைய கிரகமான செவ்வாய் கிரகத்தின் நிலைப்பாடு உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் மனக்கிளர்ச்சி மற்றும் உடைமை போக்குகளை ஏற்படுத்தக்கூடும். இது உங்கள் துணையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஆசையின் காரணமாக இருக்கலாம். மேலும் சனியின் தாக்கம் மாதத்தின் தொடக்கத்தில் உங்களின் அன்பின் ஆற்றல் குறையக்கூடா. உங்கள் மனக்கிளர்ச்சி மற்றும் உணர்ச்சிகரமான நடத்தையில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது, ஸ்திரத்தன்மைக்கு பாடுபடுவது முக்கியம். ஏனெனில் இது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கலாம். திருமணமானவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கையில் உற்சாகமின்மை இருக்கும். மேலும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு வாக்குவாதங்களால் பலவீனம் அடையக்கூடும். எனவே இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்படணும். அடுத்தது இந்த மாதத்தில் உங்கள் சில செலவுகள் வெளிப்பட வேண்டும் என்ற ஆசையால் உந்தப்பட்டு உங்களுக்கான ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஈடுபட உங்களை தூண்டும். கூடுதலாக இந்த மாதம் நிலம் அல்லது ரியல் எஸ்டேட் வாங்குவதில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை வழங்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளுக்கான அதிக செலவு செய்வதையும் எதிர்பார்க்க வேணும். மேலும் வீட்டை புதுப்பித்தல் தொடர்பான செலவுகளுக்கு மனதளவில் உங்களை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. லாட்டரி அல்லது பங்கு சந்தைகளில் முதலீடு செய்ய நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அத்தகைய முயற்சிகளுக்கு இந்த மாதம் பொருத்தமான நேரத்தை வழங்குது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பாரம்பரிய சொத்து சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளில் ஈடுபட பரிந்துரைக்கப்படவில்லை. இந்த மாதம் உங்கள் தொழில் வாய்ப்புகள் நம்பிக்கையுரியதாக இருக்கும். மேலும் நீங்கள் வியாபாரத்தில் மாற்றங்களை கொண்டு வர திட்டமிடுவீங்க. உங்கள் விடாமுயற்சி நிலுவையில் உள்ள வேலையை சீரமைக்க உதவும். மேலும் புதிய முயற்சிகளில் முதலீடு செய்யும் அபாயத்தை நீங்கள் எடுப்பீங்க. கிரகங்களின் சீரமைப்பு உங்கள் தெளிவான தொடர்பு மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும். 12ஆம் வீட்டில் சூரியனின் நிலை வெளிநாட்டு தொடர்புடையது. வெளிநாட்டிலிருந்து வாய்ப்புகளை திறக்கும். இது சாதகமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த மாதம் புதிய வேலையை தொடங்குவங்களுக்கு நல்ல நேரம் மற்றும் நன்மை பயக்கும். ஆனால் நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீங்க. வருமான வீட்டில் வியாழன் இருப்பதால் உங்களுக்கு நல்ல சம்பளம் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் மாத தொடக்கத்தில் மாணவர்கள் தங்கள் கல்வியில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தும் போது புதிய முயற்சிகளை ஆராய இது ஒரு வாய்ப்பை வழங்குது. நீங்கள் விளையாட்டில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் பல்வேறு விளையாட்டுகளை அல்லது போட்டிகளில் தீவிரமாக ஈடுபடலாம். கூடுதலாக குழந்தைகள் தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அரசாங்க போட்டியில் பங்கேற்க திட்டமிட்டால் இந்த காலம் சாதகமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளிலும் ஈடுபடலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவங்கள்ட்ட உங்கள் உறவுகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுது. திரைப்படங்களை பார்ப்பதன் மூலமும் நல்ல உணர்வை ருசிப்பதன் மூலமும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை வலுப்படுத்தவும் தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு உங்களை மேம்படுத்தும். உங்கள் பணிச்சுமையை திறம்பட நிர்வகிக்க முன்னுரிமை அளிக்கவும் உங்களை தூண்டலாம். உங்கள் நேரத்தின் தேவைகளை அதிகரிக்கும் போது ஒழுங்காக இருப்பது முக்கியம். உங்கள் வாழ்க்கை இடத்தை குறைக்க சிறிது நேரம் ஒதுக்குங்க. உங்கள் தாய் நிதி ஆதாரமாக இருப்பார். உங்கள் ஆரோக்கியம் வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் நோய்களுக்கு எதிராக அதிக ஆற்றல் மற்றும் பின்னடைவை நீங்கள் பராமரிப்பீங்க. இந்த மாதம் உங்கள் உணவில் ஒரு சப்ளிமெண்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. கூடுதலாக ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்த நடைபயிற்சி மற்றும் யோகாவுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய ராசிக்கு குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க செவ்வாயும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அரசு வழிகளில் ஆதாயம் உண்டு. வங்கிகளில் பணவரவு ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் சந்திக்க வாய்ப்புண்டு. நிலம் இடம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வாழ்க்கையில் ஒளி வீசும் சிறப்பான மாதம்தான் இந்த ஜூலை மாதம். அஷ்டமி சனியின் பாதிப்பிலிருந்து தற்போது நீங்கள் விலகி இருக்கிறீங்க. டிசம்பர் மாதம் வரை உங்கள் காட்டில் மழை தான். கடகராசிக்காரங்களுக்கு